ஹவு டு ஸ்விம் அப்படிங்கிற ஒரு புக்கை நீங்கள் படித்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க. அதில் எக்ஸாம் வச்சு 100 வாங்கிறீங்க. அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு குளத்துல போய் தூக்கி போட்டால் நீஞ்சிருவீங்க. ஸோ ஒரே நாளில் திடீர்னு எல்லாருனாலையும் ஒரு பெரிய சக்ஸஸ் எல்லாம் கொடுத்துட முடியாது. அதுக்கு பின்னால் நான் வாங்கின அந்த முதல் தங்கம் 1 கிராமோட விலை கிட்டத்தட்ட 650 650 rupees பர் கிராம் அப்படின்னு வாங்கினேன். அது இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட விலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10,000 ரூபாயா. இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்டோட வலிமை. 8 மணி நேரம் 10 மணி நேரம்னு ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்கிற நிறைய பேருக்கு அப்படி உழைச்சி அவங்க சேமிக்கிற பணத்தை எப்படி முதலீடு பண்ணணும், எங்கே முதலீடு பண்ணணும் அப்படின்னு தெரியாதனால ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கரெக்டான இடத்துல கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய அசட்டாக உருவாகும். இதில் தான் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. தங்கம் அப்புறம் ரியல் எஸ்டேட், இந்த 2 அசட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம கலாச்சார ரீதியாகவே நம்ம தங்கத்தை ஒரு தடவை வாங்கணும்னா அது மேலே நமக்கு ரொம்ப சென்டிமெண்ட் இருக்குது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் விற்கிறது கிடையாது. ஈவன் அடமான வச்சா கூட அதை ஒரு முதல் நோக்கமாக வச்சு எப்படியாவது அந்த அடமானத்தை மீட்டு நம்ம தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துடும். அதே மாதிரி இந்த சொத்து அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு பயங்கர எமோஷனலான ஒரு விஷயமா இருக்கிறனால பொதுவாக ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அந்த மாதிரி ஒரு சொத்தை எளிமையாக வித்துறது கிடையாது. ஸோ இந்த தங்கம் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் நடந்துருது. அது எப்படி நடக்குது, ஏன் அதே மாதிரி காம்பவுண்டிங் எஃபெக்ட் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பொதுவாக மனிதர்களுக்கு நடக்கிறதே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம எந்த ஒரு நியூஸும் காதில் வாங்கும்போது அது எடுத்ததுமே நம்மளோட சிஸ்டம்குள்ளே போய் நமக்குள்ள ஒரு பகுதியாக அது மாறாது. அது எப்படி இருக்குன்னா, சில இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே வரும், வந்தது அப்படியே மறந்து போயிடும். சில இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்கி நம்ம உள்ள மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஹவு டு ஸ்விம் அப்படிங்கிற ஒரு புக்கை நீங்கள் படித்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க. அதில் எக்ஸாம் வச்சு 100 வாங்கிறீங்க. அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு குளத்துல போய் தூக்கி போட்டால் நீஞ்சிருவீங்களா அப்படின்னு பார்த்தா நீஞ்ச மாட்டீங்க. ஏன்னா அது உங்களோட ஒரு சிஸ்டம்ல ஒரு பகுதியெல்லாம் மாறல. அது நீங்க படிச்சது அவ்வளவும் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் உள்ள சேவ் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு நல்ல ஸ்விம்மர் ஆயிட முடியாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல ஆழமா உள்ள நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அதை நீங்க ஆக்ஷன்ல எந்த நேரத்துக்கு நீங்க அதை உபயோகப்படுத்தணுமோ அந்த நேரத்துக்கு நீங்க ஒரு ஆக்ஷன்ல ஈடுபட முடியும். அப்பதான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த காம்பவுண்டிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் போதும் நல்லா ஆழமா நல்லா டீட்டெயிலா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அது உங்க சிஸ்டம்ல ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா தான் நீங்க எந்தெந்த நேரம் கரெக்டான ஒரு முடிவுகள் எடுக்கணும், எந்த இடத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால காம்பவுண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குங்க. அதை நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு லைஃப் பிரின்சிபல். ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் மல்டிப்ளை இன்டு பிக்கர் ரிசல்ட்ஸ் ஓவர் டைம். இதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இப்போ கிரிக்கெட்ல 3 பால் தான் இருக்கு, 15 ரன் அடிக்கணும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாலும் 6 அடிச்சாதான் வின் பண்ண முடியும்ன்ற சிச்சுவேஷன். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப இந்தியா இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு தோனி, MS தோனி அந்த கிரீஸ்ல இருக்காரு, பாலை ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, என்னதான் 3 பாலும் 6 ரிக்வயர்ட்னா கூட இப்ப வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம மேட்ச் ரொம்ப ஆர்வமா பார்ப்போம். நம்ம மட்டும் இல்ல, அந்த ஆப்போனன்ட் டீம் கூட பதட்டத்திலே இருப்பாங்க. தோனி இருக்காரு, அடிச்சாலும் அடிச்சிருவாரு அப்படின்னு. அதே மாதிரி டம்மு டும்னு 6 பறக்கும். சம்டைம்ஸ் மேட்சும் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவரால் எப்படி இதை செய்ய முடியுது? அவர் உள்ள போனாரு, போனதுமே அந்த பாலை பார்க்குறாரு, அப்படியே அடிச்சாரு, 6 போயிடுச்சா? ஏன் மிச்ச பேர்னால இதை செய்ய முடியல, அவர்னால இதை செய்ய முடியுது அப்படின்னா அவர் பல வருஷமா நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த ஹெலிகாப்டர் ஷாட், தோனியோட ஸ்பெஷல் ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் திடீர்னு போய் மேட்ச்ல ஒருத்தனால அடிக்க முடியுமா அப்படின்னா அடிக்க முடியாது. நெட்ஸ்ல பல வருஷம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த எல்லா பாலையும் 6 அடிக்கிற அளவுக்கு அவங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பல பிராக்டிஸ் மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அப்புறம் லோக்கல் ஸ்டேட் லெவல் மேட்சஸ், இந்த மாதிரி ரெகுலர் மேட்சஸ் விளையாண்டு அவங்க ஒரு ஃபைன் டியூன் ஆயிருக்காங்க. அதனால தான் என்னைக்கோ ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 3 பால்ல 3 6 அடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தா கூட அவரால் அடிக்க முடியுது. இது ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட். ஒரே நாள்ல நடந்த எஃபெக்ட் கிடையாது. சின்ன சின்னதா கன்சிஸ்டன்டா தொடர்ந்து உழைச்சதுனால என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பிக்கர் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களால பண்ண முடியுது. ஸோ ஒரே நாள்ல திடீர்னு எல்லாருனாலையும் ஒரு பெரிய சக்சஸ் எல்லாம் கொடுத்துட முடியாது. அதுக்கு பின்னால கன்சிஸ்டன்சி வேணும், தொடர் உழைப்பு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓவர் டைம் ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். இப்போ
நம்ம அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்றதை நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பெரிய அசெட்டாக அது உருமாத்துது. அது எப்படி மாற்றுது? பை டைம் இது நடக்குது. இதுக்குன்னு ஒரு தனியாக ஃபார்முலாவே இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ என்னோட வாழ்க்கையில் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துலேருந்து சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நான் முத தங்கம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் வாங்கின அந்த முதல் தங்கம் 1 கிராமோட விலை கிட்டத்தட்ட 650 650 rupees பர் கிராம் அப்படின்னு வாங்கினேன். அது இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கேன். இப்போ இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட விலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10,000 ரூபாயா மாறிடுச்சு. இது ஒரு 15 மடங்கு அதனோட வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. 1 கிராமோட விலை 650 இருந்து 1 கிராம் 10,000 ரூபாயா மாறி இருக்கு. அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15 மடங்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது காம்பவுண்டிங் எஃபெக்டோட ஒரு வலிமை. அதே மாதிரி சுமாரா ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு பிளாட் வாங்கியிருந்தேன், ஒரு நிலம் வாங்கியிருந்தேன். அன்னைக்கு நான் வாங்கும் போது ஒரு சதுரடி விலை 55 ரூபாய், வெறும் 55 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இன்னைக்கும் அதை நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த இடத்தோட ஒரு சதுரடி மதிப்பு சுமார் 1400 ரூபாய். இது கிட்டத்தட்ட 24 மடங்குக்கும் அதிகமான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்டோட வலிமை. நீங்க அதிக வருஷம் தொடர்ந்து ஹோல்டு பண்ணக்கூடிய அசெட்ஸ் எது? அது நீங்களே சம்பாதிச்சதா இருக்கணும். அதை எவ்வளோ அதிக வருஷம் நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்றேன், இது நான் ஒரு 15 வருஷமா ஹோல்ட் பண்றேன், 20 வருஷமா ஹோல்ட் பண்றேன். அது கோல்டா இருக்கலாம், இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்லைனா ஈவன் ஷேர்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல பண்ணுங்க. பொதுவா நம்ம கலாச்சாரத்துல இந்த தங்கம் அப்புறம் ரியல் எஸ்டேட் இது ரெண்டும் பொதுவா நிறைய பேர் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வாங்கினதை விற்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு சென்டிமெண்ட் ரீசன்ஸும் அதுல அட்டாச்சா இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. அதனால தான் நம்ம அப்பப்ப திடீர்னு ஒரு ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு யோசிக்காம அதை நம்ம கூடயே வச்சிருக்கிறோம். அப்படி வச்சிருக்கிறனால தான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டும் ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்படுது. இதே மாதிரி தான் எனக்கு இப்ப இந்த தங்கத்திலையும் லேண்ட் ரியல் எஸ்டேட்லயும் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஆனா இதே விஷயம் நம்ம இப்ப ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது, இல்லைன்னா ஒரு பிசினஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளால ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, இப்ப வேல்யூ 2.5% ஏறி இருக்கு இன்னைக்கு, அப்ப 2.5% ப்ராஃபிட் புக் பண்ணிடுவோம், ஒருவேளை கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வரும். அதே மாதிரி ஒருவேளை 4% கீழே விழுந்துச்சுன்னா, ஐயோ இன்னும் இது கீழே போய் இன்னும் 25% லாஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்பவும் விற்பாங்க. ஸோ ஏறினாலும் சீக்கிரமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோங்கிற என்ன வரும், இறங்கினாலும் ஐயோ இதுக்கும் மேலே கீழே போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவாங்க. அதனால தான் ரொம்ப வருடங்கள் நீண்ட காலம் நம்ம பொதுவாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக நிறைய பேர்னால இருக்க முடியறது இல்லை. என்னன்னா நம்மளால ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஒவ்வொரு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாலே ஒவ்வொரு நிமிடமும் அது ஏறுதா இறங்குதாங்கிறத நம்ம ஒவ்வொரு வினாடியும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இதில் பிரச்சனை. ஈவன் தங்கம் கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். நமக்கு ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு அந்த பழக்கம் இல்லாதனால, நம்ம தங்கத்தை பார்க்காதனால அது ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி ஏறுது இறங்குது, ஒவ்வொரு நாளும் ஏறுது ஒவ்வொரு நாளும் இறங்க தான் செய்யுது. ஸோ ஏதோ ஒரு சீசனில் நீங்கள் வாங்கினது ஒரு உச்சத்தை தொட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20% கூட கீழே விழுந்துருக்கும் தங்கம் கூட. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியில் இருக்கனால ஐயோ அவ்வளோ பீக்கு போனது 15% விழுந்துருச்சே அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க. அது திரும்ப அங்கேருந்து ஏறி 40% 50% தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. இதனால தான் பெரிய ப்ராஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த ஷேர் மார்க்கெட்னு வரும்போது அதை மானிட்டர்ல ஒவ்வொரு வினாடியும் இல்லை ஒவ்வொரு நாளும் அதை தொடர்ந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்கிறனால அது ஏறும் போதும் இறங்கும் போதும் நமக்கு நம்மளோட எமோஷன்ஸ்ல கண்ட்ரோல் பண்ண முடியாம எங்கே இன்னும் அதிக நஷ்டம் வந்துருமோ, இல்லைனா ஏறின லாபம் நம்மளை விட்டு போயிடுமோன்ற பயத்திலேயே ஒவ்வொருத்தரையும் அதில் வித்துட்டு வெளியே எக்ஸிட் பண்றாங்க. ஸோ அதனால தான் இந்த ஷேர் மார்க்கெட்ல பொதுவாக ப்ராஃபிட் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பிசினஸ்னு வரும்போதும் இதே தான். சில நேரங்களில் லாபம் வரும், சில நேரங்களில் நஷ்டம் வரும். ஆனால் தொடர்ந்து நம்மளோட திறமைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய பிசினஸை இன்னும் குவாலிட்டியா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்டை அதை டெவலப் பண்ண முடியும், அடுத்தடுத்த லெவலுக்கு இன்னும் குவாலிட்டியை எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்ற தொடர் சிந்தனையோட நமக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைய, அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்தாலோ இல்லை அதுக்கு அடிபட்டுருச்சோ இல்லை ஊனமே ஆயிட்டா கூட அந்த குழந்தைய நம்ம தூக்கி போடுறது இல்லை. அந்த குழந்தை நம்மளோட குழந்தை. அதை எப்படி நம்ம தொடர்ந்து அதை பராமரித்து அதை ஒரு எனர்ஜியோட தொடர்ந்து வளர்க்குறோமோ அப்போ அது அந்த குழந்தை பெருசாகும் போது பெரிய சாதனைகளை செய்கிற அளவுக்கு டெவலப் ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நினைக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஏறுது இறங்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பயப்படாம ஒரு லாங் டேர்ம் நம்மளோட கோல் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அதுதான் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டோட ஒரு ரோல். இப்போ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குங்க. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த ஃபார்முலாவில் டேட்டாஸை கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் போடக்கூடிய பணம் என்னவாகும், எதிர்காலத்தில் எவ்வளோ நாளில் அது எவ்வளோவா மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். A = P × 1 + R the whole power T. இதான் அதோட ஃபார்முலா. A = ஃபைனல் அமௌண்ட்டுங்க. P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட். நீங்கள் இனிஷியலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களோ அதான் P பிரின்சிபல் அமௌண்ட். R = ரேட் ஆஃப் growth
growth அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ரேட்டில் அந்த கேபிட்டல் வளருது அப்படிங்கிறது தான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ரேட் ஆஃப் growth. இப்போ நீங்கள் ஒரு 15% ஒரு வருஷமும் நீங்கள் வளர்றீங்க அப்படிங்கிறது வந்து ரேட் ஆஃப் growth. அது வந்து 15ன்றது தான் அந்த R. அப்புறம் T ஈக்குவல் டு டைம், அவ்வளோதான். இப்போ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், அதான் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் 10 லட்ச ரூபா நீங்கள் வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இல்லைனா ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த பிஸ்னஸில் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் 20% கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆவீங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா உங்ககிட்ட இருக்குது, இல்லை ஒரு பிஸ்னஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 30வது வருஷம் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 20% வளரணும். அதாவது முதல் வருஷம் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த வருஷத்தோட முடிவில் 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் நீங்கள் கொண்டு வந்தால் போதும். அப்படின்னா அந்த முதல் வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 17,000 ப்ராஃபிட் புக் பண்ணீங்கன்னா அந்த வருஷத்தோட கடைசியில் 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துருது. 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் 2 லேக்ஸ், அதாவது 12 லேக்ஸ் வந்துடும் ஒரு வருஷத்தோட முடிவில். இதே அந்த செகண்ட் இயரில் இந்த 12 லேக்ஸுக்கு 20% நீங்கள் வளரணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக நீங்கள் 30 வருஷம் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எவ்வளோ இருக்கும்னா கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், பிரின்சிபல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒவ்வொரு வருஷமும் கன்சிஸ்டண்டாக 20% நீங்கள் க்ரோ ஆனீங்கன்னா 30வது வருஷம் 23.74 crores, சுமார் 24 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருக்கும். இதான் காம்பவுண்டிங் எஃபெக்டோட வலிமை. இப்போ உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா ஒருத்தர் கொடுக்குறேங்கிறாரு, அப்படி இல்லைனா 10 லட்ச ரூபாயும் 20% வளர்றதுக்கான ஒரு அழகான பிசினஸ் ஃபார்முலாவையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுக்குறேங்கிறாரு. ஒரு பக்கம் 1 கோடி முழுசாக கிடைக்குது, இன்னொரு பக்கம் வெறும் 10 லட்சம் தான். ஆனால் வருஷம் 20% வளர்ற அளவுக்கு ஒரு அழகான ஒரு பிசினஸ் ஃபார்முலாவும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணணும் தெரியுமா? இந்த 1 கோடி ரூபாய் ஒரு நல்ல ஃபார்முலா இல்லாதது, வெறும் நம்ம பேங்க்ல போட்டு வட்டி தான் வாங்க முடியும் அப்படிங்கிறத விட ஒரு 20% growth ரேட்ல கன்சிஸ்டண்டா வளரக்கூடிய ஒரு ஃபார்முலா வெறும் 10 லட்சம், இதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 30 வருஷத்துல கிட்டத்தட்ட அது 24 கோடி ரூபாயா மாறும். ஸோ கன்சிஸ்டண்டா இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு பெரிய அசெட்டை நம்ம பில்ட் பண்ணலாம். நன்றி.